இன்று மருத்துவமனையில் பரிசோதனை செய்த பிறகுதான் எனக்கு அந்த உண்மை தெரிந்தது. நான் ஒரு மலட்டுத்தன்மை கொண்டவன். ஆனால் எனக்கு 3 குழந்தைகள் இருந்தன. நான் மலடு என்றால் அந்த குழந்தைகள் யாருடையவை என்ற கேள்வி எனக்குள் எழுந்தது. என் மனைவி எப்போதும் பெரிய முக்காடு அணிந்து கொண்டு கண்ணியமாகத்தானே இருப்பாள். பிறகு இது எப்படி நடந்தது? என் மனைவி தவறு செய்தாளா என்று யோசிக்கும் போது என் கண்களில் கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. நான் மலடு என்று தெரிந்ததும் அழுது கொண்டே வீட்டிற்கு வந்து என் மனைவியிடம் நடந்த உண்மையை கேட்டு அவளை விட்டு பிரிய முடிவு செய்தேன். அப்போது அவள் என் காலில் விழுந்து அழுதாள். நீங்கள் மலடு என்று எனக்கு முன்பே தெரியும். ஆனால் கடவுள் சாட்சியாக நான் எந்த பாவமும் செய்யவில்லை. எனக்கு 3 நாட்கள் அவகாசம் கொடுங்கள், உங்களுக்கே உண்மை தெரிந்துவிடும் என்றாள். நான் அவளுக்கு 3 நாட்கள் நேரம் கொடுத்தேன். 3வது நாள் அவள் கீதையின் மீது கை வைத்து சத்தியம் செய்த போது என் இதயம் வாய்க்கு வந்துவிட்டது. எனக்கு 2 சகோதரிகள் இருந்தார்கள். அவர்கள் எனக்கு மரியாதை கொடுப்பதோ அல்லது எனக்காக ஒரு வேலை செய்வதோ மிகவும் அரிது. ஆனால் என் தங்கை அஞ்சலி உணவை எடுத்து வந்தபோது நான் புன்னகைத்தேன். அவளுக்கு என்னிடம் ஏதோ வேலை இருக்கிறது என்று எனக்கு தெரியும். அஞ்சலி என்னை விட 4 வயது இளையவள். ஆனால் என்னை அண்ணன் என்று கூப்பிடுவதை அவள் கௌரவ குறைவாக நினைத்தாள். அவளுக்குள் இந்த நஞ்சை விதைத்தது என் மூத்த அக்கா ராகினிதான். ராகினி அக்காவுக்கு என்னிடம் என்ன பகையோ தெரியவில்லை. எப்போதும் என்னிடமிருந்து தள்ளியே இருப்பாள். அஞ்சலியையும் என்னிடமிருந்து பிரித்து விட்டாள். ஏதாவது வேலை இருந்தால் ஒழிய அவள் என்னை ஏன் மதிக்கப் போகிறாள்? அவர்கள் இருவரும் வெறுப்புடன் பேசினாலும் தங்கள் சொற்கள் கசப்பாக மாறுவதை அவர்களால் தடுக்க முடியவில்லை. என்னிடம் அதிகம் பேசாதே, அப்பா சொன்னதை மட்டும் செய், நீதானே அப்பாவுக்கும் பாட்டிக்கும் செல்லப்பிள்ளை என்று அஞ்சலி திமிராக பேசிவிட்டு சென்றாள். நான் பெருமூச்சு விட்டு அமைதியானேன். ராகினி தான் வீட்டின் முதல் குழந்தை. அதனால் அவளுக்கு அதிக மரியாதை இருந்தது. அவள் பிறந்தபோது வீட்டில் பெரும் கொண்டாட்டம் நடந்தது. எல்லோருக்கும் செல்லமாக இருந்ததால் அவளுக்கு தலைக்கணம் அதிகம். தன் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதும் மற்றவர்களை மதிக்காமல் இருப்பதும் அவளுக்கு பழகி போனது. அவளுக்கு 7 வயது இருக்கும்போது நான் பிறந்தேன். 7 வருடங்களுக்கு பிறகு ஒரு ஆண் குழந்தை பிறந்ததால் பாட்டிக்கும் அப்பாவுக்கும் மகிழ்ச்சி தாங்கவில்லை. என் அப்பாவுக்கு நான் ஒரே மகன் என்பதால் என் பிறப்பின் போது பாட்டி வீட்டில் பெரிய அளவில் பஜனை நடத்தினாள். எல்லோரும் என்னை கைகளில் தூக்கி கொண்டாடினார்கள். இதுதான் அக்காவுக்கு பிடிக்கவில்லை. தன் முக்கியத்துவம் குறைவதாக அவள் நினைத்தாள். அம்மா அருகில் இல்லாத போது என்னை கிள்ளுவாள், அடிப்பாள். நான் 1 மணி நேரம் வாய்விட்டு அழுவேன். நான் அழுவது அக்காவுக்கு மிகவும் பிடிக்கும். நான் கொஞ்சம் வளர்ந்த பிறகு அக்காவிடம் நெருங்க முயன்றேன். ஆனால் அவள் கோபப்பட்டாள். அதனால் அவளை கண்டாலே எங்காவது ஒளிந்து கொள்வேன். எனக்கு பிறகு அஞ்சலி பிறந்தாள். அப்போது பாட்டியின் இன்னொரு முகத்தை பார்த்தேன். அஞ்சலியை மடியில் வைத்து தாளாட்டுவார். அஞ்சலி அம்மாவிடம் இருப்பதை விட பாட்டியிடமே அதிகம் இருப்பாள். அக்கா அஞ்சலியை நேசிப்பது போல என்னையும் நேசிக்க மாட்டாளா என்று என் மனம் ஏங்கியது. ஆனால் அது என் தலையெழுத்தில் இல்லை போல. காலம் செல்ல செல்ல அம்மா அப்பாவின் பாசம் எனக்கு கிடைத்தாலும் அக்காவின் கோபம் என்னை ஒரு கோழையாக மாற்றியது. என் 10ஆம் வகுப்பு தேர்வின் போது அப்பா என்னை அக்காவிடம் படிக்க சொன்னார். அப்போது அக்காவுக்கு என்னை பழிவாங்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவள் என்னை மொட்டை மாடிக்கு அழைத்து செல்வாள். ஆனால் எதையும் கற்றுக் கொடுக்க மாட்டாள். மாறாக நான் அம்மாவிடம் சொன்னால் என்னை அடிப்பாள் என்று மிரட்டுவாள். சிறு வயதிலிருந்தே அவளை கண்டு எனக்கு பயம். அதனால் நான் அமைதியாக இருந்தேன். இதன் விளைவாக நான் பொது தேர்வில் தோல்வியடைந்தேன். நான் தோற்றபோது அக்காவின் முகத்தில் இருந்த சிரிப்பு பார்க்க வேண்டிய ஒன்று. பார்த்தீர்களா அப்பா, மகனை தலையில் தூக்கி வைத்து ஆடினீர்கள். இப்போது அவன் தோற்றுவிட்டான். அவனுக்கு படிப்பே வராது. அவனுக்கு பதில் அஞ்சலியை நல்ல பள்ளியில் சேர்க்கலாம். பாருங்கள், என் ரிசல்ட் எவ்வளவு நன்றாக வந்துள்ளது. என்னை கல்லூரியில் சேர்த்து விடுங்கள் என்றாள். அக்கா தன் சுயநலத்திற்காக இதை செய்தாள். அவள் திட்டமும் பலித்தது. அப்பா என்னை ஒரு விலையுயர்ந்த பள்ளியில் சேர்த்திருந்தார். ஆனால் நான் தோற்றதால் முதல் முறையாக என்னை அடித்து துவைத்தார். என்னை பள்ளியிலிருந்து நிறுத்திவிட்டு ஒரு மோட்டார் சைக்கிள் கடையில் வேலைக்கு சேர்த்தார்கள். நான் படித்த பள்ளியில் இப்போது அஞ்சலி சேர்ந்தாள். ராகினி அக்கா கல்லூரிக்கு சென்றாள். ராகினியும் அஞ்சலியும் நன்றாக படித்து முதலிடம் பிடித்தனர். என்னை மிரட்டி பணிய வைத்து என் படிப்பையும் எதிர்காலத்தையும் பாழாக்கினார்கள். காலம் கடந்தது. நான் ஒரு மெக்கானிக் ஆனேன். அக்கா படிப்பை முடித்து ஒரு பெரிய வங்கியில் வேலைக்கு சேர்ந்தாள்.
அஞ்சலியும் தேர்வில் முதலிடம் பெற்று அப்பாவின் கௌரவத்தை உயர்த்தினாள். அவர்களுக்கு மத்தியில் நான் ஒரு பொருட்டாகவே கருதப்படவில்லை. ஆனால் அம்மா, அப்பா, பாட்டி மட்டும் இன்னும் என் மீது அன்பு வைத்திருந்தார்கள். அக்காவின் திருமணத்தின் போது அப்பா என்னை இந்த வீட்டின் ஒரே வாரிசு என்று அழைத்து மாப்பிள்ளை பார்க்க என்னையும் கூட்டி சென்றார். எங்களுக்கு மாப்பிள்ளையை பிடித்திருந்தது. அவர் பெயர் சுபம். அப்பாவின் அலுவலகத்தில் வேலை செய்பவரின் மகன். திருமணம் விமரிசையாக நடந்தது. ஆனால் அக்காவுக்கு அந்த வாழ்க்கையில் ஈடுபாடு இல்லை. அவளுக்கு திருமணத்தில் விருப்பமே இல்லை. அப்பாவின் வற்புறுத்தலால் சம்மதித்தாள். புகுந்த வீட்டிற்கு சென்றதிலிருந்து புகார்கள் வரத் தொடங்கின. மாமியாரிடம் மரியாதையின்றி நடப்பது, கணவனை திட்டுவது என எல்லோரையும் மட்டமாக நடத்தினாள். ஒரு நாள் ஒரு பெரிய ஹோட்டலில் கார் பழுது பார்க்க நான் சென்றிருந்தேன். எங்கள் பட்டறை பெரியது என்பதால் நகரத்தின் பல இடங்களில் இருந்து எங்களை அழைப்பார்கள். அன்று என் விதி எப்படி இருந்தது என்றால், முதலாளி என்னை அந்த ஹோட்டலுக்கு அனுப்பினார். நான் கார் பழுது பார்க்கும் போது அக்காவின் கார் அங்கே வந்தது. கணவருடன் சாப்பிட வந்திருப்பாள் என்று நினைத்தேன். ஆனால் காரிலிருந்து இறங்கியது அவளுடைய கணவர் இல்லை, வேறு யாரோ ஒரு புதிய நபர். அக்கா சிரித்து பேசிக் கொண்டிருந்தாள். அதை பார்த்து என் காலடியில் பூமி நழுவியது. அவள் அந்த நபரின் கையை பிடித்துக்கொண்டு ஹோட்டலுக்குள் சென்றதை கண்டு நான் உறைந்து போனேன். என் கண்களில் கண்ணீர் வழிய தொடங்கியது. நான் என் அக்காவை சந்தேகிக்க விரும்பவில்லை. ஆனால் அந்த நபர் யார்? அக்கா திருமணமானவள் ஆயிற்றே. 20 வயது இளைஞனான எனக்கு ஒரு பெண் ஒரு ஆணுடன் இப்படிப்பட்ட ஹோட்டலுக்கு வருவதன் அர்த்தம் புரிந்தது. நான் வேலை செய்வதை மறந்துவிட்டு அவள் பின்னாடியே ஹோட்டலுக்குள் சென்றேன். அவர்கள் வரவேற்பு அறையில் நின்று கொண்டிருந்தார்கள். அடுத்த நொடி வானமே இடிந்து என் தலைமேல் விழுந்தது போல உணர்ந்தேன். பயத்தில் என் கால்கள் நடுங்கின. என்னால் நடக்க கூட முடியவில்லை. என் சொந்த அக்கா திருமணமானவள் இன்னொருவனுடன் ஹோட்டல் அறைக்குள் சென்றதை என்னால் ஜீரணிக்கவே முடியவில்லை. இப்படிப்பட்டவர்கள் வெட்கத்தில் செத்துவிட வேண்டும். ஆனால் நான் உண்மையை முழுமையாக அறிய விரும்பினேன். வரவேற்பு அறைக்கு சென்று ராகினி அக்கா கொடுத்த கார் சாவியை காட்டி, இப்போது வந்த மேடம் எந்த அறையில் இருக்கிறார்கள், நான் சாவியை கொடுக்க வேண்டும் என்றேன். அங்கிருந்த ஊழியர் கம்ப்யூட்டரை பார்த்து அறை எண்ணை சொன்னார். உள்ளே போவதா வேண்டாமா என்று எனக்கு பயமாக இருந்தது. அவள் என்னை எவ்வளவு வெறுத்தாலும் அவள் என் சொந்த அக்கா. அவள் வாழ்க்கை இப்படி சீரழிவதை என்னால் பார்க்க முடியாது. ஒரு வழியாக அந்த அறையின் முன் நின்றேன். கதவின் கைப்பிடியை தொட்டேன். கதவு பூட்டப்படவில்லை, தானாக திறந்தது. உள்ளே நுழைந்ததும் நான் பார்த்த காட்சி என் இதயத்தை ரணமாக்கியது. அந்த இளம் வயதிலேயே என் நெஞ்சில் வலி ஏற்பட்டது. ஆனால் எங்களை போன்றவர்கள் வெட்கப்பட்டு சாக முடியாது. எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு வாழதான் வேண்டும். என்னை அங்கே பார்த்ததும் அக்கா மிரண்டு போனாள். சட்டென ஒரு பெரிய போர்வையால் தன்னை மறைத்து கொண்டாள். நான் அங்கே வருவேன் என்றும் அவளை இப்படி கையும் களவுமாக பிடிப்பேன் என்றும் அவள் கனவிலும் நினைக்கவில்லை. அதற்கு மேல் அங்கே நிற்க எனக்கு துணிவில்லை. அங்கே என் அத்தான் இருந்திருந்தால் மானம் போன ஆத்திரத்தில் என் அக்காவையே கொஞ்சிருப்பேன். இப்போது என் மூளைக்குள் புயல் வீசியது. நான் அங்கிருந்து அலறியடித்துக் கொண்டு ஓடினேன். என் கண்களில் கண்ணீர் ஆறாக ஓடியது. அக்கா எல்லோருக்கும் துரோகம் செய்கிறாள். முக்கியமாக தன் கணவன் சுபமிற்கு பெரிய துரோகம் செய்கிறாள். ஹோட்டலை விட்டு வெளியே வந்து நடைபாதையில் வெறி பிடித்தவன் போல ஓடினேன். சுற்றி இருப்பவை எதுவும் என் கண்ணுக்கு தெரியவில்லை. அப்போது பின்னால் ஒரு கார் விடாமல் ஹாரன் சத்தம் கொடுத்தது. அது அக்காவின் கார். அவள் காரை நிறுத்திவிட்டு வேகமாக வெளியே வந்தாள். நான் அவளை ஒரு கொலையாளி போல பார்த்தேன். அவள் என் கையை பிடித்து இழுத்து காரில் உட்கார வைத்து சீட் பெல்ட் போட்டாள். அவளே காரை ஓட்டினாள். ஆசிஸ், நீ எதையும் பார்க்கவில்லை, எதையும் கேட்கவில்லை. இதை யாரிடமும் சொல்லக்கூடாது, புரிகிறதா என்று அதிகாரமாக சொன்னாள். கொஞ்சம் கூட வெட்கமில்லாமல் அவள் என்னிடம் மிரட்டல் தோணியில் பேசினாள். நான் கண்டிப்பாக சொல்வேன் அக்கா, நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை. எனக்கு 20 வயதாகிறது. உங்கள் லீலைகளை பற்றி அப்பாவிடம் நிச்சயம் சொல்வேன். நான் அங்கே உங்களை கொல்லாமல் வந்தது உங்கள் அதிர்ஷ்டம் என்றேன். இதை கேட்ட அவள் விசித்திரமாக சிரித்தாள். நீ என்னை கொள்வாயா? நேற்றைய குழந்தை நீ எனக்கு மிரட்டல் விடுகிறாயா? இனி நீ யாரிடமும் எதையும் சொல்ல முடியாதபடி செய்கிறேன் பார் என்று சொல்லிவிட்டு காரை ஓட்டிக்கொண்டே என்னை ஒரு விலங்கு போல பார்த்தாள். சட்டென குட்பாய் சொல்லுவது போல சைகை செய்துவிட்டு ஓடும் காரிலிருந்து கீழே குதித்து விட்டாள். கார் கட்டுப்பாட்டை இழந்தது. என் சீட் பெல்ட்டும் கலலவில்லை. முன்னால் வந்த ஒரு லாரியின் மீது கார் பலமாக மோதியது.
கண்ணாடிகள் உடைந்து என் உடலில் குத்தின. ரத்தம் பீறிட்டது. மரணத்தை நேரில் கண்டு என் கண்கள் மூடின. அக்காக்கள் அம்மாவே போன்றவர்கள் என்பார்களே, எனக்கு மட்டும் ஏன் அக்கா யமனாக வந்தாள் என்று கடவுளிடம் முறையிட்டேன். எவ்வளவு காலம் கழிந்தது என்று தெரியவில்லை. மீண்டும் கண்ணை திறந்தபோது நான் ஒரு வெள்ளை துணியால் மூடப்பட்டிருந்தேன். நான் இறந்து விட்டேன் என்று நினைத்தேன். ஆனால் ஒரு செவிலியர் உள்ளே வந்து நான் கண் விழிப்பதை பார்த்துவிட்டு டாக்டரை அழைக்க ஓடினாள். அப்போதுதான் நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன் என்று புரிந்தது. அம்மா, அப்பா, பாட்டி எல்லோரும் வந்து என்னை கட்டிப்பிடித்து அழுதார்கள். அந்த விபத்தினால் நான் 2 வருடங்களாக கோமாவில் இருந்திருக்கிறேன் என்று அப்போதுதான் தெரிந்தது. நான் பிழைப்பதே கஷ்டம் என்று எல்லோரும் கைவிட்ட நிலையில் நான் மீண்டு வந்திருக்கிறேன். என்னை வீட்டிற்கு அழைத்து சென்றார்கள். அக்கா என்னை பார்த்து முகம் சுளித்தாள். எப்படி இருக்கிறாய் என்று ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. நான் என் அறையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது அக்கா உள்ளே வந்தாள். அவளை பார்த்தாலே எனக்கு மரண பயம் வந்தது. என்னை மறுபடியும் கொன்று விடுவாளோ என்று நடுங்கினேன். 2 வருடங்கள் ஆகியும் அவளிடம் எந்த மாற்றமும் இல்லை. மரணத்தின் வாசல் வரை சென்று வந்திருக்கிறாய். இனியாவது வாயை திறந்து உண்மையை சொல்லாமல் இருப்பாய் என்று நம்புகிறேன் என்றாள். நான் பயத்தில் என் வாயை தைத்து கொண்டேன். நான் மிகவும் பயந்து போயிருந்தேன். என் உடல்நிலை சரியானதும் நான் மீண்டும் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தேன். நான் வேலை செய்யும் இடத்தில் என்னை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பதாக சொன்னார்கள். அங்கிருந்து எப்படியாவது தப்பித்தால் போதும் என்று நான் உடனே சம்மதித்தேன். ஆனால் வெளிநாடு செல்வது அவ்வளவு எளிதல்ல. அக்கா தன் 1 வயது மகனுடன் எங்கள் வீட்டிற்கு வரும்போதெல்லாம் நான் வீட்டிற்குள்ளேயே இருக்க மாட்டேன். வேலையிலேயே மூழ்கி விடுவேன். ஒரு நாள் சுபம் அத்தானிடமிருந்து எனக்கு போன் வந்தது. அக்கா எப்போதும் தன் புகுந்த வீட்டில் சண்டை போட்டுக்கொண்டே இருப்பாள். அப்பா அதை சமாதானம் செய்வார். ஆனால் இந்த முறை சண்டை முற்றி போயிருந்தது. அதனால் அத்தான் அப்பாவிற்கு பதில் எனக்கு போன் செய்திருந்தார். எனக்கு போக விருப்பமில்லை. ஆனால் அவர் குரல் நடுங்கியதை பார்த்துவிட்டு பதறி போய் ஓடினேன். அங்கே அவர் சொன்னதை கேட்டு என் காலடியில் பூமி நழுவியது. கையில் 1 வயது குழந்தையை வைத்துக்கொண்டு அக்கா நின்றிருந்தாள். தன் மகனுக்காகவாவது அவள் மாறியிருப்பாள் என்று நினைத்தேன். ஆனால் நான் தப்பு கணக்கு போட்டுவிட்டேன். அக்கா ஆரம்பத்திலிருந்தே இந்த திருமண உறவை மதிக்கவே இல்லை. இவ்வளவு நடந்த பிறகும் அவள் முகத்தில் சிறு வெட்கமோ கவலையோ இல்லை. அக்கா, நீங்கள் திருமணமானவர், இப்படி செய்ய உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என்று நான் சிலையாக நின்று கேட்டேன். அவள் என்னை ஒரு கொலையாளி போல பார்த்தாள். 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவள் எப்படி என்னை கொல்ல பார்த்தாளோ அதே போன்ற பார்வை. ஆனால் இன்று அவள் முகத்திரை கிழிந்து விட்டது. உண்மை எல்லோருக்கும் தெரிந்து விட்டது. ஆனால் அவள் மிகவும் திமிராக என்னை திட்டிக் கொண்டிருந்தாள். உன்னை நான் என் தம்பியாகவே நினைக்கவில்லை. நான் செய்ததற்காக நான் வருத்தப்படவும் மாட்டேன். அப்பா உன் பேச்சை தான் கேட்பார். உன்னிடம் உதவி கேட்பது எனக்கு கேவலம். அதனால் நான் எனக்கு பிடித்த வாழ்க்கையை நானே தேர்ந்தெடுத்தேன். என் விஷயத்தில் தலையிடாதே, மீறினால் விளைவு உனக்கே தெரியும் என்று மிரட்டினாள். அவள் செய்த காரியம் அத்தனை பெரிது. ஆனால் ஒரு வீரனை போல பேசினாள். அத்தான் ஆத்திரத்தில் அவளை விவாகரத்து செய்ய முடிவு செய்து அவளை என்னுடன் அனுப்பி வைத்தார். தன் குடும்பம் உடைவதை பற்றியோ தன் குழந்தை பிரிவதை பற்றியோ அவளுக்கு எந்த கவலையும் இல்லை. தன் பையை தூக்கி கொண்டு கிளம்பி விட்டாள். தரையில் சிதறி கிடந்த புகைப்படங்களை நான் எடுத்து பார்த்தேன். அதில் அக்கா வேறு ஒருவனுடன் மிகவும் நெருக்கமாக இருந்தாள். அவன் வேறு யாரும் அல்ல, 2 ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஹோட்டலில் பார்த்த அதே ஆதித்யாதான். அவனுக்காகத்தான் அக்கா எல்லோருக்கும் துரோகம் செய்திருக்கிறாள். இந்த புகைப்படங்களை அப்பா பார்த்தால் அவருக்கு மாரடைப்பே வந்துவிடும். வெளியே வந்தபோது அக்கா தன் காரில் சாமான்களை ஏற்றி கொண்டிருந்தாள். அந்த காரை பார்த்தாலே எனக்கு பயம். ஆனால் வேறு வழி இல்லாமல் அவளுடன் தான் வீட்டிற்கு செல்ல வேண்டியிருந்தது. வழியில் அவளுக்கு புத்தி சொல்ல முயன்றேன். ஒருவேளை அவள் என்னை மறுபடியும் கொல்லக்கூட துணிவாள் என்று தெரிந்தும் நான் அவள் அருகில் அமர்ந்தேன். அக்கா, இதை கேட்டால் அப்பா அதிர்ச்சியில் உடைந்து போய் விடுவார். என்னை நீங்கள் மிரட்டி வாயை மூட வைத்திருக்கலாம். ஆனால் அத்தான் குடும்பத்தினர் சும்மா இருக்க மாட்டார்களே. அப்பாவிற்கு தெரிந்தால் என்ன ஆகும் என்று கேட்டேன். அதற்கு அவள், அவருக்கு தெரிந்தால் நல்லதுதான். அப்போதுதான் நான் ஆதித்யாவை திருமணம் செய்ய முடியும். எனக்கு அவனைத்தான் பிடிக்கும். அவன் இன்னும் செட்டில் ஆகவில்லை என்பதால் அப்பாவிடம் சொல்லவில்லை. அந்த பைத்தியக்கார சுபமிடமிருந்து எனக்கு விடுதலை கிடைத்து விட்டது என்று சுயநலமாக சொன்னாள். நாங்கள் வீட்டிற்கு செல்வதற்கு முன்பே விவாகரத்து செய்தியும் அந்த புகைப்படங்களும் வீட்டிற்கு போய் சேர்ந்திருந்தன. அப்பா ஆத்திரத்தில் அக்காவின் கன்னத்தில் அறைந்தார். ஆனால் அவள் அசையவே இல்லை. அம்மாவும் அவளை அடித்தார்.
ஆனால் அவள் தன் செயலுக்காக வருத்தப்படவே இல்லை. எந்த சூழ்நிலையிலும் உன்னை ஆதித்யாவுக்கு திருமணம் செய்து வைக்க மாட்டோம் என்று அப்பா கராராக சொல்லிவிட்டார். இவ்வளவு கலவரங்களுக்கு மத்தியில் அப்பா எனக்கு திருமணம் செய்ய முடிவு செய்தார். இது எனக்கு தூக்கி வாரி போட்டது. அப்பாவின் நண்பர் ஒருவரின் மகள் திவ்யா. அவளுக்கு தன் தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை. அவர் இறந்த பிறகு திவ்யா அனாதையாக நின்றாள். அவளுக்கு ஒரு வாழ்வு கொடுக்க விரும்பிய என் அப்பா அவளை எனக்கு திருமணம் செய்து வைத்தார். திருமணத்திற்கு முன்பு நான் அவளை பார்த்ததோ பேசியதோ இல்லை. முதலிரவில் அவள் முகத்திரையை விலக்கிய போது நான் இமைக்கவே மறந்துவிட்டேன். அவள் அத்தனை பேரழகி. அவள் முகத்தில் ஒரு அப்பாவித்தனம் இருந்தது. இப்படி ஒரு அழகான மனைவி எனக்கு கிடைத்ததற்கு நான் மிகவும் பெருமைப்பட்டேன். அவள் அழகி மட்டுமல்ல, குணவதியும் கூட. என் வீட்டை ஒரு சொர்க்கமாக மாற்றினாள். எல்லோரிடமும் அன்பாக பேசுவதும் சேவை செய்வதும் தன் கடமையாக கருதினாள். அவளால் எங்கள் வீடு மகிழ்ச்சியாக மாறியது. ஆனால் அஞ்சலிக்கும் ராகினிக்கும் அவளை கண்டாலே பிடிக்கவில்லை. அவளை ஒரு கண் கொண்டு கூட பார்க்க மாட்டார்கள். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவளை திட்டிக் கொண்டே இருப்பார்கள். ராகினியும் அஞ்சலியும் தங்கள் உலகிலேயே இருந்தார்கள். அப்பா அவர்களை வீட்டை விட்டு வெளியே செல்ல அனுமதிப்பதில்லை. அதனால் அவர்கள் அறையிலேயே முடங்கி கிடந்தார்கள். எப்போதாவது வெளியே வரும்போது அம்மாவிடம் சண்டை போடுவார்கள். ராகினி இன்னும் ஆதித்யாவை திருமணம் செய்து கொள்வதிலேயே பிடிவாதமாக இருந்தாள். ஆனால் அம்மா அப்பா அதற்கு சம்மதிக்கவே இல்லை. அவர்கள் மசியாததை கண்டு அக்கா என்னிடம் பேசினாள். அப்பா உன் பேச்சை தான் கேட்பார். அதனால் ஆதித்யாவை நான் திருமணம் செய்ய எப்படியாவது அவரை சம்மதிக்க வை என்றாள். தன் சொந்த மகன் ஆசுவை பிரிந்ததை கண்டு கூட ஒரு சொட்டு கண்ணீர் விடாத அக்கா இந்த ஆதித்யாவுக்கு இப்படி உயிரை விடுவதை பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவள் சொன்னதற்காக நான் அப்பாவிடம் பேசினேன். ஆனால் அவர் பிடிவாதமாக மறுத்து விட்டார். அக்கா ஏன் இவ்வளவு பலவீனமாக இருக்கிறாள் என்று அவர் ஆச்சரியப்பட்டார். உண்மையில் ஆதித்யாவின் குடும்பம் மிகவும் கௌரவமான குடும்பம். வீட்டை விட்டு ஓடி வந்த பெண்ணை அவர்கள் ஒருபோதும் மருமகளாக ஏற்க மாட்டார்கள். அதனால்தான் அப்பா தன் கௌரவத்தை விட்டுவிட்டு அவர்கள் வீட்டிற்கு சென்று பெண் கேட்க வேண்டும் என்று அக்கா வற்புறுத்தினாள். இந்த குழப்பங்களுக்கு மத்தியில் நான் வெளிநாடு செல்வதற்கான விசா வந்துவிட்டது. முதலில் அங்கிருந்து தப்பிக்க துடித்த எனக்கு இப்போது திவ்யாவை விட்டு பிரிய மனமே இல்லை. திவ்யா போன்ற ஒரு பெண்ணை பிரிய யாருக்கு தான் மனம் வரும்? ஆனால் விசா வந்து விட்டதால் நான் சென்றே தீர வேண்டும். அங்கே சென்ற பிறகும் தினமும் திவ்யாவிற்கு வீடியோ கால் செய்வேன். நான் வெளிநாடு சென்று 15 முதல் 20 நாட்களே ஆகியிருந்தன. ஒரு நாள் திவ்யா அழைத்தாள். அவள் குரலில் ஒரு பதட்டம் இருந்தது. நான் கேட்டபோது அவள் சொன்ன செய்தி என் முகத்தில் பெரிய புன்னகையை வரவழைத்தது. திவ்யா கர்ப்பமாக இருப்பதாக சொன்னாள். அந்த மகிழ்ச்சியை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அப்படியே பறந்து சென்று திவ்யாவுடன் இருக்க வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் என்னால் வர முடியாது. தினமும் அவளுடன் பேசுவேன். 4வது மாதம் நடக்கும்போது தன் சித்தியின் உடல்நிலை சரியில்லை என்பதால் அவர் வீட்டுக்கு செல்ல அனுமதி கேட்டாள். இத்தனை ஆண்டுகளில் அவள் கேட்ட முதல் விஷயம் இது. அதனால் நான் உடனே சம்மதித்தேன். அவள் தன் பிறந்த வீட்டிற்கு சென்றாள். தினமும் பேசிக் கொண்டிருந்தவள் திடீரென 2 நாட்கள் பேசவில்லை. எனக்கு பயம் வந்துவிட்டது. அவளுடைய போன் சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது. அப்பாவை அங்கே சென்று பார்க்க சொன்னேன். அப்பா கிளம்பும் போதே திவ்யாவின் சித்தி வீட்டிலிருந்து போன் வந்தது. சித்தியின் உடல்நிலை மோசமானதோடு திவ்யாவிற்கும் உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டது. 7வது மாதத்திலேயே அவளுக்கு பிரசவ வலி ஏற்பட்டதால் அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பிறந்தது. அப்பா உடனே அங்கே சென்றார். திவ்யா ஒரு அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள். இவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்த அவளுக்கு நான் எப்படி நன்றி சொல்வேன்? அம்மா அப்பா திவ்யாவையும் குழந்தையையும் வீட்டிற்கு அழைத்து வந்தார்கள். என் மகள் பாயல் வீட்டின் செல்ல குட்டியானாள். பாட்டி அப்பா என யாரும் அவளை கீழே இறக்கிவிடவே மாட்டார்கள். நானும் சீக்கிரம் ஊருக்கு சென்று என் மகளை தூக்கி கொஞ்சம் ஆசைப்பட்டேன். ஆனால் எனக்கு விடுமுறை கிடைக்கவில்லை. என் மகளுக்கு 6 மாதங்கள் இருக்கும்போது என் தங்கை அஞ்சலியின் திருமணம் உறுதியானது. நல்ல குடும்பம். அப்பாவிற்கும் அஞ்சலிக்கும் மாப்பிள்ளையை பிடித்திருந்தது. அஞ்சலி போனால் திவ்யாவிற்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும் என்று நான் நினைத்தேன். என் 2 சகோதரிகளும் நல்ல நாத்தனார்கள் கிடையாது. திவ்யாவின் நிம்மதியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அஞ்சலியின் திருமணத்திற்காக நான் விடுமுறை எடுத்து இந்தியா வந்தேன். வீட்டிற்கு வந்ததும் முதலில் என் மகளை கட்டி அணைத்துக் கொண்டேன். பிறகு திவ்யாவின் காலடியில் அமர்ந்து அவள் கைகளை முத்தமிட்டேன். இவ்வளவு வழிகளை பொறுத்து கொண்டு எனக்கு தந்தை என்ற அந்தஸ்தை கொடுத்த அவளுக்கு
அது தகுமானது. என் நேரம் முழுவதையும் மகளுடனே கழித்ததால் அக்காவை அதிகம் பார்க்கவில்லை. 1-2 முறை பார்த்த போதும் அவள் என்னை அலட்சியப்படுத்தினாள். நானும் அவளை பொருட்படுத்தவில்லை. நான் இப்போது அழுவதற்கு சிறுவன் இல்லை, ஒரு மகளின் தகப்பன். அஞ்சலியின் திருமணம் முடிந்தது. எனக்கு மீண்டும் விசா கிடைத்தது. கிளம்பும் போது அம்மா அப்பா பாட்டியை வெளிநாட்டிற்கு அழைத்து செல்வதாக வாக்களித்தேன். என் கம்பெனியும் குடும்பத்தை அழைப்பதற்கான விசா கொடுத்தது. அப்பாவின் பாஸ்போர்ட் தயாராக இருந்தது. அம்மாவிற்கு மட்டும் கொஞ்சம் நேரமானது. பிறகு அவர்கள் மூவரும் என்னை பார்க்க வந்தார்கள். வீட்டில் திவ்யா, ராகினி அக்கா மற்றும் என் மகள் பாயல் மட்டும் வீட்டில் இருந்தார்கள். அம்மா அப்பா பாட்டியை அங்கே பல இடங்களுக்கு அழைத்து சென்றேன். அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக என்னை ஆசீர்வதித்தார்கள். என் துயரங்கள் எல்லாம் மறைந்தது போல உணர்ந்தேன். 1 மாதம் என்னுடன் இருந்துவிட்டு அவர்கள் ஊருக்கு கிளம்பினார்கள். அவர்கள் விடைபெற்ற போது என் மனம் ஏனோ கனத்தது. அவர்களை அங்கேயே தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் அவர்கள் சென்று விட்டார்கள். அவர்கள் சென்ற பிறகு எனக்கு வந்த செய்தி என் உலகையே உலுக்கியது. என் மூச்சும் நின்று போனது போல இருந்தது. அதுவே அம்மா அப்பா பாட்டியை நான் தொட்டு பார்த்த கடைசி முறை. அவர்கள் பயணம் செய்த விமானம் விபத்துக்குள்ளாகி மூவரும் இறந்து விட்டார்கள். நான் கதறி அழுது கொண்டு இந்தியா வந்தேன். வீட்டில் எங்கு பார்த்தாலும் அவர்களின் குரலை கேட்பது போல இருந்தது. என் வாழ்வின் மிக முக்கியமான மனிதர்களை இழந்து விட்டேன். முதல் முறையாக நான் விம்மி விம்மி அழுதேன். அவர்களின் இறுதி சடங்குகள் முடிந்த பிறகு எனக்கு மீண்டும் வெளிநாடு செல்ல மனமே இல்லை. ஆனால் என் மகளின் எதிர்காலத்திற்காக நான் சென்றே தீர வேண்டியிருந்தது. நான் சென்ற பிறகு திவ்யா மீண்டும் கர்வமாக இருக்கும் செய்தியை சொன்னாள். அது பெரிய மகிழ்ச்சியான செய்திதான். ஆனால் நான் சந்தோஷப்படவே மறந்துவிட்டேன் போல் இருந்தது. எனக்கு மீண்டும் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. 2வது முறையும் மகாலட்சுமி போன்ற ஒரு மகளை கொடுத்ததற்கு இறைவனுக்கு நன்றி சொன்னேன். திவ்யா மட்டும் என் வாழ்க்கையில் இல்லை என்றால் என் அம்மா அப்பா இறந்த பிறகு நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். நீண்ட விடுமுறைக்கு பிறகு நான் இந்தியா வந்தபோது ராகினி அக்காவே இனி அவள் விருப்பப்படியே வாழ விடலாம் என்று முடிவு செய்தேன். ஆதித்யாவை வந்து பெண் கேட்க சொல்லு என்று அக்காவிடம் சொன்னேன். ஆனால் அவள் மலுப்பலாக பேசியது ஏதோ தவறு நடப்பதை எனக்கு உணர்த்தியது. ஒருமுறை நான் வற்புறுத்தி கேட்டபோது, உனக்கு என்ன பிரச்சனை? நான் எப்போது திருமணம் செய்வேன் என்று எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பார் என்று என்னிடம் எரிந்து விழுந்தாள். நான் அவளுக்கு ஒரே தம்பி. ஆனால் இப்போதும் அவள் என்னை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. அஞ்சலி இப்போது ஓரளவு மாறியிருந்தாள். என்னிடம் அன்பாக பேசினாள். அவளது நடத்தையில் மாற்றம் தெரிந்ததால் நானும் எதையும் கண்டுகொள்ளவில்லை. அவளுக்கு பிறந்த வீடு என்று சொல்லிக்கொள்ள நான் ஒருவன் தானே இருக்கிறேன். நான் கைவிட்டால் அவள் எங்கே போவாள்? இப்போது நான் சில நாட்கள் தங்கிவிட்டு மீண்டும் வெளிநாடு கிளம்பினேன். இந்த முறை அங்கிருக்கும் வேலைகளை முடித்துவிட்டு நிரந்தரமாக இந்தியா திரும்பிவிட வேண்டும். சேமித்து வைத்த பணத்தில் ஒரு தொழில் தொடங்க வேண்டும் என்பதே என் எண்ணமாக இருந்தது. அங்கிருந்த வேலைகளை முடிக்க எனக்கு 1.5 ஆண்டுகள் ஆனது. இடைப்பட்ட காலத்தில் எனக்கு ஒரு மகன் பிறந்தான். ஒவ்வொரு முறை இந்தியா வரும்போதும் எனக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருந்தது. திவ்யாவின் கர்ப்பமும் மகனின் பிறப்பும் என்னை மீண்டும் மலர செய்தது. 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு நிரந்தரமாக ஊருக்கு வந்தேன். என் 3 குழந்தைகளுடனும் திவ்யாவுடனும் அதிக நேரம் செலவிட விரும்பினேன். நான் சேர்த்து வைத்திருந்த பணத்தில் ஒரு கார் ஷோரூம் தொடங்கினேன். சொந்த தொழில் செய்வதில் ஒரு தனி மகிழ்ச்சி இருந்தது. தொழிலில் நான் பிஸியாக இருந்தபோது ஒரு நாள் திவ்யா என்னிடம் வந்து மெதுவாக பேசினாள். ராகினியை இன்னும் எவ்வளவு காலம் வீட்டிலேயே வைத்திருப்பீர்கள்? மக்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். இது ராகினியின் மனநலத்தையும் பாதிக்கிறது. அவருக்கு ஒரு நல்ல வரன் பாருங்கள் என்றார். திவ்யாவுக்கு தெரிந்திருந்தது ராகினி ஆதித்யாவுக்காக பைத்தியமாக இருந்தாள் என்று. பின்பு ஏன் திவ்யா இப்படி சொல்கிறாள் என்று நான் யோசித்தேன். திவ்யா, உனக்கே தெரியும், அவள் ஆதித்யாவை தவிர வேறு யாரையும் திருமணம் செய்ய மாட்டாள் என்றேன். ஆனால் உண்மை என்னவென்றால் ஆதித்யா அவளை ஏமாற்றி விட்டான். அவன் அவளை ஒருபோதும் திருமணம் செய்ய விரும்பவில்லை. அவளை பயன்படுத்தி கொண்டான். ஆரம்பத்தில் உன் பெற்றோர் வந்து பெண் கேட்க மாட்டார்கள், நானும் உன்னை அழைத்து கொண்டு ஓடி வர மாட்டேன் என்று சாக்கு சொன்னான். இப்போது அம்மா அப்பா இல்லை என்பதால் ராகினி அவனை வற்புறுத்தினாள். தட்டி கேட்க ஆள் இல்லாத நிலையில் அவன் மழுப்ப தொடங்கினான். கடைசியில் ஆதித்யா தன் தாயார் பார்த்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டான். ராகினியின் வாழ்க்கையை சீரழித்து விட்டான். ராகினி கடுமையான மன அழுத்தத்திற்கு ஆளானாள். ஆதித்யா போன்றவர்கள்
திருமண ஆசை காட்டி பெண்களுடன் விளையாடுகிறார்களே தவிர அவர்களை மணக்க விரும்புவதில்லை. நான் ராகினியிடம் பேச சென்றபோது அவள் அமைதியாக இருந்தாள். நான் எவ்வளவோ பேசியும் அவள் பதில் சொல்லவில்லை. ராகினி, உனக்கு ஒரு நல்ல வரன் பார்த்தால் திருமணம் செய்து கொள்வாயா என்று கேட்டேன். அவள் சிறிது நேரம் என்னை பார்த்துவிட்டு தலையசைத்து சம்மதித்தாள். இப்போது அவளிடம் விவாதிக்க தெம்பு இல்லை. வயதும் கடந்து விட்டது. ஆதித்யாவின் துரோகம் அவளை முழுவதுமாக உடைத்திருந்தது. நான் வரன் தேட ஆரம்பித்தேன். கடைசியில் ஒரு திருமண தகவல் மையம் மூலம் ஒரு வரன் கிடைத்தது. அவருக்கு வயது 40க்கு மேல் இருந்தது. ஆனால் இன்னும் திருமணமாகவில்லை. பெற்றோர் இல்லை. ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டு அங்கேயே தங்கி இருந்தார். மிகவும் நிதானமான மனிதர். ராகினி திருமணத்திற்கு சம்மதித்தாள். ஒரு மாலையில் திருமண சடங்குகள் முடிந்து அவள் புகுந்த வீட்டிற்கு வழி அனுப்பி வைக்கப்பட்டாள். அப்பாவுடைய ஆத்மா இப்போது சாந்தி அடையும் என்று எனக்கு தோன்றியது. ஒரு மாதம் கழித்து ராகினி வீட்டிற்கு வந்தபோது அவள் முகம் பொலிவாக இருந்தது. முதல் முறையாக அவள் என்னை கட்டி அணைத்து இவ்வளவு நல்ல கணவரை தேடி கொடுத்ததற்கு நன்றி சொன்னாள். வருண் அவளுக்கு ஒரு சிறந்த கணவராக அமைந்தார். என் 2 சகோதரிகளும் இப்போது அவரவர் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து நான் நிம்மதி அடைந்தேன். இப்போது என் மகள்கள் வளர்ந்து கொண்டிருந்தார்கள். நான் பிஸியாக இருந்தாலும் என் 3 குழந்தைகளுடனும் நேரம் செலவிடுவேன். அக்கா தம்பிகள் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு போதித்தேன். நாங்கள் எப்படியோ என் குழந்தைகள் அப்படி இருக்கக்கூடாது என்று நினைத்தேன். என் குழந்தைகள் நல்ல ஒழுக்கத்துடன் வளர்வதற்கு முழு முதற் காரணம் திவ்யாதான். அவர்கள் பெரியவர்களிடம் மரியாதையாக நடந்து கொண்டார்கள். ராகினியும் இப்போது நிறைய மாறி இருந்தாள். ராகினி அக்கா இப்போது வீட்டிற்கு வரும்போதெல்லாம் என் 3 குழந்தைகளுடன் தான் அதிக நேரத்தை செலவிடுவாள். அவர்களை கட்டி அணைத்து கொண்டு அழுவாள். குழந்தைகள் சிரிப்பதை பார்த்தால் அவள் முகம் மலரும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அக்கா நிறைய பொம்மைகளுடன் வருவாள். என் வீட்டின் இந்த மகிழ்ச்சியான சூழலுக்கு முழு முதல் காரணம் திவ்யாதான். ஒரு நல்ல மனைவி அமைந்தால் வீடு சொர்க்கமாகும் என்பார்கள். என் மனைவியும் அப்படியே. என் வாழ்க்கை மிகவும் நிம்மதியாக சென்று கொண்டிருந்தது. ஆனால் என் விதி இவ்வளவு நல்லதாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. வாழ்க்கை முழுவதும் துரத்தும் ஒரு கெட்ட விதியை நான் சுமந்து வந்திருக்கிறேன் போல் இருக்கிறது. என் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் திருடிக்கொண்டு ஒரு சூறாவளி என் வாழ்வுக்குள் நுழைந்தது. ஒரு நாள் காலை வழக்கம் போல் எழுந்து என் 3 குழந்தைகளையும் கொஞ்சி அவர்களுக்கு முத்தமிட்டு பள்ளிக்கு அனுப்பி வைத்தேன். பிறகு நான் என் ஷோரூமிற்கு சென்றேன். அங்கே ஒரு பையன் 2 நாட்களாக ஒரு கார் சரியாகவில்லை என்று சொன்னான். நான் அந்த காரை பழுது பார்க்க முயன்ற போது ஒரு மின்சார ஒயரில் கைப்பட்டு என் கை பலமாக சுட்டுவிட்டது. கை எரிச்சல் தாங்க முடியாமல் நான் மருத்துவமனைக்கு கிளம்பினேன். அப்போது பள்ளியிலிருந்து ஆசிரியை அழைத்தார். என் மகன் நவீனுக்கு கடுமையான வயிற்று வலி என்று சொன்னார். நான் எப்படியும் மருத்துவமனைக்கு தானே செல்கிறேன் என்பதால் நவீனை பள்ளியில் இருந்து அழைத்து கொண்டு அவனையும் டாக்டரிடம் காட்டலாம் என்று முடிவு செய்தேன். மருத்துவமனைக்கு சென்று அவனுக்கு சில மருந்துகள் கொடுத்து ட்ரிப்ஸ் போட்டார்கள். அவனை வார்டில் படுக்க வைத்துவிட்டு நான் என் கையில் கட்டு போட்டு கொள்ள சென்றேன். கையில் கட்டு போட்டு கொண்டு நான் வார்டுக்கு திரும்பினேன். நவீன் அருகில் அமர்ந்து அவனை சிரிக்க வைக்க முயன்று கொண்டிருந்தேன். அப்போது ஒரு பெண் டாக்டர் என்னிடம் வந்தார். ஹலோ சார், உங்களை மீண்டும் பார்த்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. உங்களை இவ்வளவு ஆரோக்கியமாக பார்ப்பதில் இன்னும் சந்தோஷம் என்றார். அவர் புன்னகையுடன் பேசினார். ஆனால் எனக்கு அவரை யார் என்று அடையாளம் தெரியவில்லை. மன்னிக்கவும் டாக்டர், உங்களை எனக்கு தெரியவில்லை என்றேன். உங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்கள் உங்களுக்கு சிகிச்சை அளித்த போது நீங்கள் 2 ஆண்டுகள் கோமாவில் இருந்தீர்கள். உங்களை போன்ற ஒரு இளைஞனை மரணத்தின் விளிம்பில் பார்த்தபோது மிகவும் வருத்தமாக இருந்தது. அதனால்தான் உங்கள் முகம் நினைவிருக்கிறது என்றார் டாக்டர். நான் அவருக்கு மனதார நன்றி சொன்னேன். இந்த குழந்தை யாருடையது என்று நவீனின் தலையை தடவி கொண்டு கேட்டார் டாக்டர். என் மகன் தான் டாக்டர் என்றேன். ஆசிஸ், நீங்கள் குழந்தையை தத்தெடுத்து வளர்ப்பது நல்ல விஷயம் என்று அவர் சிரித்து கொண்டே சொன்னார். டாக்டர் சொன்னதை கேட்டு எனக்கு சங்கடமாக இருந்தது. இல்லை டாக்டர், இவன் என் சொந்த குழந்தை. எனக்கு 2 மகள்களும் ஒரு மகனும் இருக்கிறார்கள் என்றேன். நான் சொன்னதை கேட்டதும் டாக்டரின் முகத்தில் இருந்த புன்னகை மறைந்தது. அவர் சொன்ன வார்த்தைகள் என் காதுகளில் இடி போல விழுந்தன. உங்களுக்கு தெரியாதா, உங்களால் ஒருபோதும் தந்தை ஆக முடியாது. அந்த விபத்தில் உங்கள் உயிர் பிழைத்தது. ஆனால் உங்களுக்கு ஏற்பட்ட பெரிய இழப்பு என்னவென்றால் நீங்கள் அப்பாவாகும் தகுதியை இழந்துவிட்டீர்கள் என்பதுதான் என்றார். இந்த உண்மையை நான் அன்றே உங்கள் மூத்த அக்காவிடம் சொன்னேன்.
அவர்தான் உங்கள் அம்மாவிடம் சொல்ல வேண்டாம் என்று தடுத்தார் என்றார் டாக்டர். இதை கேட்டதும் என் உலகம் அப்படியே சுக்குநூறாக உடைந்தது. டாக்டர் சொல்வது 100% உண்மை என்றால் எனக்கு எப்படி 3 குழந்தைகள் இருக்க முடியும்? திவ்யா எனக்கு துரோகம் செய்தாளா? என்னால் அப்படி நினைக்க கூட முடியவில்லை. திவ்யா மிகவும் தெய்வ பக்தி கொண்டவள். கடந்த 10 ஆண்டுகளில் அவளை பற்றி ஒருவர் கூட தவறாக சொன்னதில்லை. என் சகோதரிகள் அவளை வெறுத்தாலும் அவளது குணத்தை பற்றி எதுவும் சொன்னதில்லை. ஆனால் கசப்பான உண்மை என்னவென்றால் நான் ஒரு மலடு. அப்படியானால் இந்த குழந்தைகள் யாருடையவை? எப்படியோ தட்டு தடுமாறி வீட்டிற்கு வந்தேன். நவீனை அவன் அறையில் படுக்க வைத்துவிட்டு திவ்யாவின் கையை பிடித்து இழுத்து கொண்டு அறைக்குள் வந்தேன். அவள் மீது கத்தினேன். நான் தான் மலடு என்று தெரிந்து விட்டதே. பிறகு இந்த குழந்தைகள் யாருடையவை? யாருடைய பாவத்தை என் தலையில் சுமத்தியிருக்கிறாய் என்று ஆத்திரத்தில் கத்தினேன். என் பேச்சை கேட்டு அவள் நடுங்கினாள். ஆனால் எதுவும் பேசவில்லை. அவளது மௌனமே உண்மை என்று கருதி அவளை விட்டு பிரிய முடிவு செய்தேன். 1 வாரம் நான் திவ்யாவிடம் பேசவில்லை. என்னால் என் குழந்தைகளையும் அன்போடு பார்க்க முடியவில்லை. திவ்யா, இனி நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. உன் குழந்தைகளை அழைத்து கொண்டு இங்கிருந்து வெளியேறு என்று பிடிவாதமாக சொன்னேன். அப்போதுதான் திவ்யா என் மீது வெடித்தாள். அவள் உண்மையை சொன்னபோது நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். உங்களை போன்ற ஆண்கள் தான் பெண்களை சீரழிக்கிறார்கள். உங்கள் குடும்பத்தின் மீது நீங்கள் குருட்டுத்தனமான பாசம் வைத்திருந்தீர்கள். உங்களுக்கு பிறந்த வீடு என்றால் அத்தனை குருட்டு பாசம். உங்கள் பெற்றோரையும் பாட்டியையும் வெளிநாட்டிற்கு அழைத்து சென்றீர்கள். ஆனால் ஒருமுறை கூட இங்கே நான் என்ன அனுபவிக்கிறேன் என்று கேட்டீர்களா? உங்கள் அம்மாவும் அப்பாவும் சகோதரிகளும் எனக்கு செய்த கொடுமைகளை பற்றி உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு குழந்தை பிறக்கிறது என்ற மகிழ்ச்சியில் மட்டுமே நீங்கள் இருந்தீர்கள். ஆனால் இந்த ஒரு கசப்பான உண்மையை சொல்லவா? இந்த குழந்தைகள் என்னுடையவை அல்ல, உங்கள் சகோதரி ராகினி உடையவை. அவள் தன் காதலனுடன் ஊர் சுற்றிவிட்டு கர்ப்பமானாள். உங்கள் பெற்றோர் சத்தம் போட்ட போதுதான் உண்மையை சொன்னாள். உங்கள் மகன் ஒருபோதும் தந்தையாக முடியாது என்று டாக்டர் சொன்னார். அதனால் அவன் வாரிசுக்காக நான் இந்த பாவத்தை சுமைக்கிறேன் என்று ராகினி சொன்னாள். இதோ டாக்டரின் ரிப்போர்ட் என்றாள். இதை கேட்டு உங்கள் குடும்பமே அதிர்ந்து போனது. நான் கர்ப்பமாக இருப்பதாக உங்களிடம் பொய் சொல்லிவிட்டு என்னை என் பிறந்த வீட்டிற்கு அனுப்பி வைத்தார்கள். நீங்களும் ஒருபோதும் தந்தையாக முடியாது என்பதால் உங்கள் மீதான காதலால் நானும் இந்த அசிங்கத்தை ஏற்றுக்கொண்டேன். அதன் பிறகு ராகினி அடுத்தடுத்து 2 குழந்தைகளை பெற்றெடுத்தாள். வீட்டில் யாரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. என் மகனின் வாழ்க்கை சீரழியக்கூடாது என்பதற்காக உங்கள் பெற்றோரும் அமைதியாக இருந்தார்கள். ராகினியை திருமணம் செய்ய சொன்னபோது அவள் பிடிவாதமாக மறுத்துவிட்டாள். இன்று என் அன்பிற்கு நீங்கள் கொடுத்த பரிசு என் மீது பழியை போட்டதுதான். 3வது குழந்தை நவீன் பிறந்த பிறகுதான் ராகினிக்கு அறிவு வந்தது. ஆதித்யாவுக்கு தன்னுடன் பழகதான் விருப்பமே தவிர திருமணம் செய்ய விருப்பமில்லை என்று புரிந்தது. அதன் பிறகுதான் அவனுடனான உறவை அவள் துண்டித்தாள். ஆனால் தான் பெற்ற 3 குழந்தைகளையும் என் மடியில் போட்டுவிட்டாள். தன் சொந்த குழந்தைகள் என்பதால் தான் ராகினி அவர்கள் மீது அத்தனை பாசம் காட்டினாள். அன்று உங்களை கொல்ல முயன்று உங்களுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தியவள் இன்று தன்னை காப்பாற்றிக் கொள்ள தன் பாவத்தை உங்கள் மனைவியின் மீது சுமத்தி விட்டாள் என்றாள். இவற்றை கேட்டபோது எனக்கு பைத்தியமே பிடித்து விட்டது. ராகினியை சும்மா விடக்கூடாது என்று நினைத்தேன். ஆனால் அவள் என் காலில் விழுந்து கதறிய போது நான் மனம் இலகிவிட்டேன். அவள் வாழ்க்கை முழுவதும் பாவம் செய்திருந்தாலும் இப்போது இருக்கும் அவளது திருமண வாழ்க்கை கெட்டுவிடக்கூடாது என்று பயந்தாள். அந்த 3 அப்பாவி குழந்தைகளையும் ஊர்வாயில் விட எனக்கு மனமில்லை. அந்த குழந்தைகள் தான் என் உயிர். அவர்கள் மீது சந்தேகம் எழுப்பி அவர்களை சமூகம் இழிவாக பார்ப்பதை நான் விரும்பவில்லை. அவர்களின் வாழ்க்கையை கெடுக்க விரும்பாமல் அவர்களை மீண்டும் என் நெஞ்சோடு அணைத்து கொண்டேன். ஆனால் ராகினியை மன்னிக்கும் அளவுக்கு நான் கீழ்த்தரமானவன் அல்ல. எனக்கு அவள் செய்த துரோகத்தை என்னால் மறக்க முடியாது. அவள் எப்போது வேண்டுமானாலும் குழந்தைகளை பார்க்க வரலாம். ஆனால் நான் அவளிடம் பேச மாட்டேன். அந்த குழந்தைகள் என் சொந்த குழந்தைகள் தான். நான் அடிக்கடி திவ்யாவின் தோளில் சாய்ந்து அழுவேன். திவ்யா போன்ற ஒரு மனைவி கிடைப்பது மிகப்பெரிய வரம். என் குறைகளையும் மீறி அவள் எனக்கு உண்மையாக இருந்தாள். அதைவிட எனக்கு வேறு என்ன வேண்டும்? ஆனால் என்னால் என்னை ஒருபோதும் மன்னிக்க முடியாது. திவ்யாவுக்கு நான் பெரிய அநீதி இழைத்து விட்டேன். அவளை புரிந்து கொள்ள நான் ஒருபோதும் முயன்றதில்லை. திருமணம் செய்து அவளை என் குடும்பத்திடம் ஒப்படைத்துவிட்டு நான் என் வேலையை பார்த்தேன். அவள் என்ன கொடுமைகளை அனுபவித்தாள் என்று நான் கண்டுகொள்ளவே இல்லை. ஆனால் இன்று திவ்யா என்னை மன்னித்து விட்டாள்.
ஒருவேளை அவளுக்குள் தெய்வம் வசிக்க கூடும். சாதாரண மனிதர்களால் என்னை மன்னிக்கவே முடியாது. ஏனென்றால் நான் செய்த பாவம் அப்படிப்பட்டது. நண்பர்களே, என்னைப் போல நீங்கள் ஒருபோதும் தவறு செய்யாதீர்கள். காலம் கடந்து போவதற்கு முன்பே உங்கள் மனைவி மற்றும் குழந்தைகளின் மதிப்பையும் கௌரவத்தையும் உணர்ந்து அவர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.